ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பசியார என்னென்னா தோசை ஃபிர்னிங்க. இது எங்கள் ஊர் பாரம்பரிய பசியார காம்பினேஷன். நல்ல சுட சுட தோசை. நல்லெண்ணெயெலாம் விட்டு விடுறேன், நீங்கள் எண்ணெய் கலந்து விட்டுக்கோங்க தோசை சுடும்போது. எனக்கு நல்லெண்ணெய் விட்டு சுட்ட தோசை பிடிக்கும். ஸோ முதல்ல ஒரு 2 தோசை சுட்டு என் ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். தோசை, ஃபிர்னி, சட்னி, பொடி எப்பவும் இருக்கிற தான். டெய்லி ஒரு வாழைப்பழமும் வச்சுருவேன். ஸோ அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு ஒரு 2 தோசை சுட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச ஃபிர்னியோட சாப்பிட்டேன். ஃபிர்னி எப்படி செய்தேங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 1/3 கப் ஊற வச்ச ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கேன். ஒரு 1/3 கப் ரவை நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 லிட்ரு பால் காய்ச்சிட்ருக்கேன். இது ஒரு 3/4 டின் மில்க் மெய்டு இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பால் நல்லா காஞ்சிட்டு நான் ரவையை சேர்த்துட்டேன். ரவையும் சேர்த்து அது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வெந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மில்க் மெய்டு 3/4 டின்னு வச்சுருந்தேன், ஓப்பன் பண்ணது. ஸோ அதையும் சேர்க்குறேன். சுகருக்கு பதிலாக தேவைன்னா சுகரும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். தூளாக இருந்தால் அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போ நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு முந்திரி கிஸ்மிஸ் வறுத்து வெந்த ஜவ்வரிசி ரவை ஃபிர்னியில் கொட்டிட்டேங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப டெலிஷியஸாக சிம்பிளாக செய்த ரவை ஜவ்வரிசி ஃபிர்னி. பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.